So, hi all. இன்னைக்கு exercise 2.6ல 10th sum. A brick staircase has total of 30 steps. மொத்தமா 30 steps இருக்கான். இது first step, இது second step, இது third step, இப்படியே போச்சுன்னா 30 steps இருக்கான். சரி. The bottom step requires 100 bricks. Bottom stepக்கு 100 செங்கல் தேவை. Each successive அடுத்தடுத்த ஸ்டெப் சக்சஸிவ் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 2 bricks less than the previous step. இப்போ இதுக்கு 100 bricks 100 செங்கல் தேவைன்னா அடுத்த சக்சஸிவ் இதுக்கு 2 கம்மியாமா 2 bricks லெஸ்ஸா. அப்போ இதுக்கு 98, இதுக்கு 96, இப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ சொல்யூஷன்ல டோட்டல் ஸ்டெப் படிக்கட்டு மொத்தமா எத்தனை இருக்கு? 30 டோட்டல் ஸ்டெப். அடுத்தது இது எழுதிக்கோங்க. A1 அப்படின்றது 100, A2 அப்படின்றது 98, A3 அப்படின்றது 96. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குன்னா நம்ம கிட்ட மொத்தமா 30 ஸ்டெப் இருக்கு. சரியா? ரைட். இப்போ அவங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்கிறத பொறுத்து நம்ம சம் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப்? டாப் மோஸ்ட் ஸ்டெப்னா இதுதானே டாப் மோஸ்ட் ஸ்டெப் A30. கண்ணா பாருங்க, இப்படி டயக்ராம் தான். ஸ்டெப்புங்கிறது இப்படிதான் ஏறும், வெர்டிகலா தான் வரும். நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? டாப் மோஸ்ட் ஸ்டெப்ல 30 தான் என்னோட டாப் மோஸ்ட். அப்போ A30ல எத்தனை பிரிக்ஸ் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ A30லோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல A30 கேக்குறாங்க. A30. ஓகே, நீங்க எழுதிக்கங்க. டாப் மோஸ்ட் ஸ்டெப் is equal to A30. சரியா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? AN is equal to A plus N minus 1 into D. So AN A30. புரியுதா? ஸோ N இருக்க வேண்டிய இடத்துல 30, A இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்ஸ்ட் எத்தனை பிரிக்ஸ் தேவை? 100. N என்ன? 30 minus 1. D என்ன? ஸோ Dங்கிறது நீங்க போட்டுடலாம், இங்க போட்டுக்கலாமா? D is equal to A2 minus A1. A2 98 minus 100. ஸோ அப்போ -2. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் கிளியரா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. -2. ஸோ அப்போ A30 is equal to 100 plus 29 minus 2. ஸோ அப்போ 100 plus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 2s are 18, மிச்சம் 1, 2 2s are 4 plus 1 5, 58. ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அப்போ A30 is equal to 100ல 58 போச்சு அப்படின்னா மிச்சம் 42 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 30th ஸ்டெப்ல 42 42 பிரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 30th ஸ்டெப்ல 42 பிரிக்ஸ் முடிஞ்சு போச்சு. சரியாக்கண்ணா? ரைட். அடுத்தது, how many bricks are required to build the staircase? இது என்னோட செகண்ட் கொஸ்டின். இது நல்லா கவனிச்சுக்குப்பா. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பில்ட் பண்றதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்பட்டுச்சு? 100. அடுத்தது 98. இதெல்லாம் ஆட் பண்ணணும், ஆமாவா? அப்பதானே டோட்டல் பிரிக்ஸ் கிடைக்கும். டோட்டல் பிரிக்ஸ்னா செங்கல். இப்போ கடைசியா போட்டிங்கன்னா 42. அதையும் இப்போதான் கண்டுபிடிச்சோம். ஸோ 30th ஸ்டெப்ல 42. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு 2 ஃபார்முலா இருக்குங்கண்ணா, நல்லா கவனிங்க. இது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு, இதுல எந்த ஃபார்முலாவை நான் எடுத்து போடுறதுன்னு. ஸோ Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இல்ல
இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Sn is equal to n by 2 a plus l. ஸோ இதுல இந்த ரெண்டுத்துல எப்போ எந்த ஃபார்முலா எடுக்கிறதுங்கிற டவுட் இருக்கு இல்லையா? ஸோ எப்பெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியுதோ, கோ ஃபார் திஸ் செகண்ட். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த செகண்ட் ஃபார்முலாக்கு போயிடுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேர்ம் தெரியல, அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல, லாஸ்ட் டேர்மோட வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும், லாஸ்ட் டேர்மோட வேல்யூ அது உங்களுக்கு தெரியலன்னா கோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் இந்த ஃபார்முலாக்கு போறேன். டோட்டலா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ 30/2. இல்லை சார் ஸ்டெப்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆகுது. மொத்தமாக இங்கே எத்தனை டேர்ம் இருக்கு? 10, 100, 98, 96 இப்படியே போயிட்டு இருந்தா அந்த 42 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம்? 30 இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி. ஸோ 30/2. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 100. லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன? 42. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 30/2 142. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 71. ஸோ அப்போ 71 into 30 எவ்வளோ வருது? ஸோ அப்போ 321. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு 2130 பிரிக்ஸ் இருக்கு டோட்டல். ஸோ 30 ஸ்டெப்ஸ்லையும் ஆட் பண்ணீங்கன்னா 2130 பிரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷன். சரியா? கிளியரா புரியுதா? இந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எல்லாமே புரிஞ்சிடும் சாமி. இந்த டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கும்போது நீங்க ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்க இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக தான் டயக்ராம் போடணும். ஓகேவா? இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ.